மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சியின் நாள் அப்படின்னு என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். சங்கீதம் 84:10 அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது சொல்கிறார், ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் 1000 நாட்கள் நான் வாழ்கிறதை விட உங்கள் பிரகாரங்களில் உங்கள் சமூகத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது. ஆமென். அது எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எவ்வளோ நாள் நம்ம வாழ்கிறோதை விட ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ அவரை நம்ம துதிக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் டோர் கீப்பராக கூட இருந்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய ஆலய பிரகாரங்களில் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வரியில் திரும்ப பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
மாட்டோன்றவங்க ஆமென். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 91:1 அவரை நமக்கு தாபரம் ஆக்கி கொண்டா வாதை நம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஆமேன். அதை தான் பாடலாம் பாடணும். அவர் தான் உறைவிடும், அவர் தான் மறைவிடும், எல்லாமே அவர் தான். ஆமேன். இன்னொரு பாடலை பாட போகிறோம். ஒரு புதிய பாடல். நீங்கள் அநேக முறை ஒரு வேளை யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க. ரொம்ப எளிமையான வரிகள். எங்களோடு கூட இணைந்து பாடி ஆண்டவரோட நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். துணை
நல்லா பாடினீங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமேன். திரும்பியும் பாட போகிறோம். இந்த பாடல் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனாக இருப்பதினால் நான் எதற்கும் அசைக்கப்படுவதில்லை. நேற்று கூட அங்கிள் ப்ரேயரில் சொன்னாங்க, சங்கீதம் 16 தாவீது சொல்கிறாரு, அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதை சொல்லுவோமா? சொல்லுங்க. அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், என்னுடைய பலனாய் அவர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ரைட் ஹேண்டில் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக ஆண்டவர் உங்கள் பலனாய் உங்கள் கூட இருப்பார் என்றால், தேங்க்யூ லார்ட். ஆமென். அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் எதை குறித்தும், ஒருவேளை நடந்ததை குறித்து கவலைப்பட வேண்டாம், நடக்க போகிறதை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய துணையாக இருக்கிறார். ஆமேன். அந்த பாடல் வரிகளை திரும்பி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நீங்கள் பாட போறீங்க, உங்கள் சத்தத்தை உயர்த்தி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால்
பேருக்கு இருக்கு? ஆமென். யாத்ராகமத்தில் மோசே இந்த வார்த்தையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் ஆலயத்தில். அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, மற்றவங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்கள் எதனால் ஸ்பெஷல்? நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் ஸ்பெஷல். ஆமென். ஆண்டவர் உங்கள் கூட பலனாக இருப்பார் என்றால் மற்ற உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், நல்லா படித்தவங்களோட நீங்கள் தான் வெளியேற பெற்றவர்கள். ஆமென். காரணம், கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். நம்ம பாடினோம், அவர் எல்ஷடாயாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், எகோவா நிசியாய், ஜெயம் கொடுக்கிற தேவனாய். ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்க நீங்கள் கடந்து போனாலும் அதை நீரூற்றாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் இந்த 4 வரிகளை மட்டும் நீங்கள் பாட போகிறீங்க. நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பாடி அந்த நாமங்களை சொல்லி உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க தான் பாடணும். நீங்க சொல்லி அவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you Lord Jesus. Thank you Father. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்ததான ஒரு பாடல். ஆழமான ஆழியிலும் அவருடைய அன்பு ஆழமானது. எல்லா அன்பை விட சிறந்த ஒரு அன்பு. 24/7 அப்படின்னா நம்மளை யாருமே பாதுகாக்க முடியாது, யாருமே நம்மளை நேசிக்க முடியாது. ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்மளை நேசித்து பாதுகாக்கிற ஒரு அன்பை இந்த கால வேளையில் நம்ம உயர்த்தி பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். Look